இன்ஜெக்ஷன் எக்ஸிஸ் ஒரு பயங்கரமான 2 பாதுகாப்பு குறைபாடுகள். 1. இன்ஜெக்ஷன் வல்னரபிலிட்டிஸ், இன்ஜெக்ஷன் குறைபாடுகள். என்னது இன்ஜெக்ஷன்? நம்முடைய வெப்சைட்டில் யூசர் கொடுக்கிற புட்ஸ் கு லாகின் ஃபார்ம், சர்ச் பாக்ஸ் இவங்க சரியாக வேலிடேட் பண்ணாம இருக்கும்போது அந்த இடத்துல அட்டாக்கர் மலிஷியஸ் கோட் போடுவாங்க. அந்த கோட்க்கு நம்ம கோட் மாதிரி தான் தெரியும், சோ சிஸ்டம் அதை எக்ஸிக்யூட் பண்ணும். எக்ஸாம்பிள்: SQL இன்ஜெக்ஷன். ஒரு லாகினில் யூசர் நேம் பாஸ்வேர்ட் கேட்கும்போது க்கு பதிலா இப்படி கொடுக்குறாங்க: on 1 இதுல என்ன நடக்குது? டேட்டாபேஸ் கேள்விக்கே இவங்க ஆன்சர் சொல்லி லாகின் பைபாஸ் பண்ணுறாங்க, அட்மின் க்கும் போயிடலாம். கமாண்ட் இன்ஜெக்ஷன். இதுல வெப்ல சிஸ்டம் கமாண்ட் இன்ஜெக்ட் பண்ணுறாங்க. எக்ஸாம்பிள்: rmrf. இது அப்படியே எரேஸ் பண்ணக்கூடிய கமாண்ட். 2. கிராஸ் சைட் ஸ்கிரிப்டிங், XSS. XSS என்றால் என்ன? அட்டாக்கர்ஸ் மலிஷியஸ் ஜாவாஸ்கிரிப்ட் ஐ வெப் குள்ள இன்ஜெக்ட் பண்ணுவாங்க. அந்த பேஜ் யாராவது பார்ப்பாங்களா? அந்த ஸ்கிரிப்ட் அவர்களோட எக்ஸிக்யூட் ஆகும். இம்பாக்ட்: குக்கீஸ் ஹேக் ஆகும். செஷன் ஹைஜாக் பண்ணிடுவாங்க. அன்வான்டட் ரீடைரக்ட், அட்வர்டைஸ்மெண்ட் அதுவும் கூடாத. மாஸ்டர் XSS வகைகள். ஸ்டோர்ட் XSS. ஸ்கிரிப்ட்ல சேவ் ஆகுது. எக்ஸாம்பிள்: ஒரு காமெண்டில் ஸ்கிரிப்ட் ஸ்டீல் குக்கீஸ் ஸ்கிரிப்ட் மாதிரி போட்டுடுவாங்க. ரிஃப்ளெக்டட் XSS. ஸ்கிரிப்ட் குள்ளதான் இருக்குமா, ஃபார்ம் சப்மிட் பண்ணும் போது ரிஃப்ளெக்ட் ஆகும். எக்ஸாம்பிள்: கிளிக் பண்ணினாலே உடனே ஸ்கிரிப்ட் ரன் ஆகும். எப்படி தடுப்பது? இன்புட் சானிடைஸ் பண்ணணும். அவுட்புட் என்கோட் பண்ணணும். SQL க்கு prepared statements யூஸ் பண்ணணும். Content Security Policy CSP enable பண்ணணும். இந்த மாதிரியான ஃப்ளாஸ் கூடவே இருக்குதான்னா உங்க வெப் ஆப் சேஃப் இல்லைன்னு தான் அர்த்தம். நம்ம படிக்கிற இந்த வழிகள தான் உள்ளே வர்றாங்க.